வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சாண்டோ. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய நபர், நீங்கள் விரும்புகிற அந்த பர்சன் எப்போவுமே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு 10 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் ஆர் உங்களுடைய லவ்வர் எப்போவுமே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி அன்பிரடிக்டபிள். எப்போவுமே ஒரு மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுற மாதிரி எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் உங்களை நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டியா தெரிவிங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேவ் ஸ்ட்ராங் பிரசன்ஸ். நீங்க இருக்கும்போது நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த பிரசன்ஸ் ஏற்படுத்துற இம்பாக்ட் அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பண்றதுனால உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுடைய பிரசன்ஸ் தனியா தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாவும் தெரிவிங்க. இது உங்க பார்ட்னரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்க பார்ட்னர் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் யுவர் அவைலபிலிட்டி. எப்பவுமே நீங்க ரொம்ப அவைலபிளா உங்க பார்ட்னருக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்க பார்ட்னருக்கு உங்க மேல இருக்கிற வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிடும். அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுடைய அவைலபிலிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்க கிட்ட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை கொஞ்சம் பாதியா குறைச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேலைங்களை கொஞ்சம் பிஸியா இருங்க. இப்படி பண்றதுனால உங்க பார்ட்னருக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கூடும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஹர் ஃபீல் ஸ்பெஷல். நீங்க விரும்புற உங்களுடைய பார்ட்னரை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைங்க. அது நீங்க என்ன பண்ணாலும் ஓகே. நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கே தெரியாம பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் கான்வர்சேஷன்ஸ் ஃபன் அண்ட் எங்கேஜிங். நீங்க அவங்க கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கும் போதெல்லாம் ஃபன்னியாவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பேசுங்க. அது நீங்க நேச்சுரலா பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் கூடும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு எப்பவுமே நல்லா ஃபன்னியா பேசுற பசங்களை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் இமோஷனல் கனெக்ஷன். கண்டிப்பாங்க உங்களுடைய பார்ட்னர் கூட நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இமோஷனலா கனெக்ட் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பார்ட்னருக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய இமோஷன்ஸை கரெக்டாக வேல்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய பார்ட்னருக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கூடும். அவங்க எப்பவுமே உங்ககிட்ட எங்கேஜ்டா இருக்கணும் அப்படின்னா இந்த இமோஷனல் கனெக்ஷன்றது ரொம்பவே முக்கியம். ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி பேஷனேட் அபவுட் சம்திங். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, அவங்க என்னதான் உங்களுடைய பார்ட்னராகவே இருந்தாலும் உங்களுக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும், சில கோல்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் மேல பேஷன் இருக்கும். அந்த பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பேஷனை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உங்களால ஆன முயற்சிகளை எடுங்க. நீங்க உங்க லைஃபை சீரியஸா எடுத்துக்கிட்டு லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களுடைய பார்ட்னருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எட்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகும்போது கண்டிப்பா உங்களுடைய பார்ட்னரோட பார்வையில நீங்க ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டியா தெரிவிங்க. இதனால அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னும் கூடும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்பதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிவ் ஹர் ஸ்பேஸ் டு மிஸ் யூ. நீங்க எப்பவுமே அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை மிஸ் பண்றதுக்கான சான்ஸே நீங்க கொடுக்க மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க உங்களை மிஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு உங்க வேல்யூ புரியும். உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் இன்னும் அதிகமாகும். சோ இதை புரிஞ்சுக்கோங்க. பத்தாவது கடைசியா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீமேல் சைக்காலஜி. முதல்ல ஒரு ஃபீமேல் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப நான் சொன்ன இந்த 9 விஷயத்தையுமே கரெக்டா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வு நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகும். கண்டிப்பா அவங்க எப்பவுமே உங்க மேல இன்ட்ரெஸ்டடாகவும் உங்ககிட்ட எங்கேஜ்டாகவும் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் கண்டினியூ ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 விஷயங்களுமே உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். நீங்க கரெக்டா இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை நீங்க கரெக்டா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு வேற ஒரு பையனை தேடி போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அந்த பொண்ணு கிட்ட அப்படின்றது தான் இங்க எல்லாமே தீர்மானிக்குது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்க சாண்டோ. பாய்.